எப்பவுமே அருணகிரிநாதரே சொல்றார், எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிறவருக்கு தான் முருகன் பிடிக்குமா. சிரிச்ச முகத்தோட கோயிலுக்குள்ள வரும்போதே உருன்னு வந்தோம்னா முருகன் நினைப்பார், இவனுக்கு எதுக்கு வாய் வச்சனே எனக்கு தெரியல, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறான், சிரிக்கவே மாட்டான் அப்படின்னு. என்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சார், இந்த வாழ்க்கை நம்மளுக்கு எத்தனை நாள் இருப்போம், யாருக்காவது உத்தரவாதம் தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. இருக்கிற வரைக்கும் எதுக்கு கஷ்டப்படணும்? நம்ம சோகமா இருந்தா கஷ்டம் நம்மளை விட்டு போயிடுமா? கஷ்டம் நம்மளை விட்டு போயிடுமா? அது மனைவி மாதிரி கணவன் மாதிரி கூடயே தான் இருக்கும், அது போகாது. அப்போ தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சும் நம்ம ஏன் போட்டு எப்போ பாரு ஸ்ட்ரெஸ்ஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறவனுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும். அவ்வளவு கொடூரமாக தான் வைக்கிறாங்க. அதுக்குன்னே பாட்டெல்லாம் கட் பண்ணி அதை என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி அதை அடுத்தவன் பார்க்கலைன்னா அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறான். 10 பேர் தான் பார்த்துருக்குறான், இவன் நம்பர்லாம் எதுக்கு சேவ் பண்ணனே தெரியலை, அதில் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. காலையில் எந்திரிச்சு காப்பி கிடைக்கிறேன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. எதுக்கு எடுத்தான் சார், 7வது படிக்கிற பையனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறான், 7வது தான் படிக்கிறான். இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் வீட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த குமரிமுத்துன்னு ஒரு நடிகர் இருந்தா தெரியுமா, இங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு கண்ணு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும் குழந்தை பூரா. ஏன்னா அம்மாவுக்கு வீட்டில் வேலையாக இருக்கணும், அப்பாவுக்கு வேலையாக, கையில் என்ன கொடுத்துட்றோம், செல்ஃபோனை கொடுத்துட்றோம். இன்னைக்கு அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, கொல்லிவாய் பேசு, இந்த சஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா வரும், கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் அடியனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு. இந்த பேய் பிசாசெல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டில் செல்ஃபோனாக மாறி நிற்கிது.